எந்த ஒரு அரசின் வெற்றியும் தீர்மானிப்பது விளம்பரம் அல்ல, அறிக்கைகள் அல்ல, மேடைகளில் பேசப்படும் பேச்சுக்கள் அல்ல. தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் மக்களின் நினைவில் இன்னும் இருக்கின்றன. இன்று சமூக வலைதளங்களில் பலரும் கேட்கிறார்கள், மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், இப்போது என்ன செய்கிறார்கள்? மக்கள் கேட்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது எந்த அரசாக இருந்தாலும் அதன் பொறுப்பு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் வரும் என்று மக்கள் நம்பியிருந்த இந்த நேரத்தில் இன்று பல இடங்களில் மக்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. மாற்றம் வந்ததா, இல்லை பெயர் மட்டும் மாறியதா? ஒருபுறம் மின்தடை பற்றிய புகார்கள், மறுபுறம் குடிநீர் பிரச்சனைகள், சில பகுதிகளில் சாலை வசதிகள் இன்னும் முழுமையாக சரியாகவில்லை என்ற குற்றச்சாட்டுகள், குற்ற சம்பவங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விவாதங்கள். இவையெல்லாம் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் விஷயங்கள். தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் மக்களின் நினைவில் இன்னும் இருக்கின்றன. 24 மணி நேர மின்சாரம், மேம்பாட்டு போக்குவரத்து, பாதுகாப்பான தமிழ்நாடு, அடிப்படை வசதிகள் அனைவருக்கும், இப்படி பல எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று சிலர் கேட்கிறார்கள், நாம் எதிர்பார்த்த வேகம் எங்கே? சொன்ன திட்டங்கள் எப்போது முழுமையாக நிறைவேறும்? இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? மக்கள் கேட்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது எந்த அரசாக இருந்தாலும் அதன் பொறுப்பு. அதே நேரத்தில் ஒரு அரசு பதவியேற்று சில வாரங்களிலேயே அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் மக்களுக்கு முக்கியமானது காரணங்கள் அல்ல, ரிசல்ட். வீட்டில் கரண்ட் இருக்கணும், குடிநீர் கிடைக்கணும், சாலைகள் நல்லா இருக்கணும், பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு. இன்று சமூக வலைதளங்களில் பலரும் கேட்கிறார்கள், மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், இப்போது என்ன செய்கிறார்கள்? மக்கள் எதிர்பார்த்த வேகத்தில் வேலை நடக்கிறதா, அல்லது பழைய பிரச்சனைகள் புதிய ஆட்சியிலும் தொடர்கிறதா? இந்த கேள்விகளுக்கு வரும் நாட்களில் பதில் கிடைக்கும். ஏனெனில் எந்த ஒரு அரசின் வெற்றியும் தீர்மானிப்பது விளம்பரம் அல்ல, அறிக்கைகள் அல்ல, மேடைகளில் பேசப்படும் பேச்சுக்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம்தான். உங்கள் பகுதியில் நிலைமை எப்படி இருக்கிறது? கரண்ட் பிரச்சனை இருக்கிறதா? தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதா? சாலை வசதிகள் இருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.